ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையிலேயே கடைக்கு கிளம்பிட்டாங்க. ட்ரேடர் ஜூஸ் தான் வந்திருக்கேன் நான். முட்டைலாம் இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த முட்டை ஷார்ட்டேஜ் ஆக ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்தால் தான் முட்டை கிடைக்கிது. மத்தியானத்துக்கு மேலே வந்தோம்னா முட்டை கிடைக்க மாட்டேங்குது. அதால் நான் இன்றைக்கி காலையிலேயே கிளம்பிட்டோம். நாங்கள் காலையில் கடைக்கு வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்காது. ரிலாக்ஸாக நம்ம வந்து ஒரு பொருள் பார்த்து வாங்கலாம். கூட்டமாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். பில்லிங் கூட நம்ம வெயிட் பண்ணணுன்னு அவசியம் இருக்காது. ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. இவங்கக்கிட்ட செலக்டிவான பொருள் தான் இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட், செலரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதால் மெயினாக நான் வந்து கேரட்டு, பீட்ரூட், மஷ்ரூம், அதுக்கப்புறம் வந்து ஜூஸ்க்கு தேவைப்படுற வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் வாங்குவேன். வேறு எங்கேயும் நான் வாங்க மாட்டேன். ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ராஸ்பெரி, ஆப்பிள், ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட தான் நான் வாங்குறது. இப்போ முட்டை பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒன்று தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு எழுதியே போட்டாங்க அங்கே. ஏன்னா இந்த முட்டை ஷார்ட்டேஜுன்றதால முதலெல்லாம் 2, 3 அது மாதிரி வாங்கிட்டு போவேன் நான். ஜுவல்ல சீசனுக்கு ஏற்ற மாதிரி சாக்லேட்ஸு, பிஸ்கெட்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குங்க. வின்டர் டைமில் ரொம்ப நல்ல குக்கீஸ் எல்லாம் வரும். இப்போ வந்து ஈஸ்டர் வருது இல்லையா, அதால் ஈஸ்டர் எக் சாக்லேட்ஸ் வந்திருக்கு. எல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியன் சாக்லேட் எக்ஸ் இது. அதுக்கப்புறம்னா இந்த இந்தியன் ஃபுட்டு வந்து சீக்கிரமாக விற்று போயிடும் ட்ரேடர் ஜோவில். நார்மலாகவே ட்ரேடர் ஜோவில் இருக்க பொருளெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக விற்றுரும். காயிலேருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே சீக்கிரமாக விற்றுரும். நம்மளுக்கு கிடைக்காது நம்ம லேட்டாக போனோம்னா. சிக்கன் டிக்கா, பனீர் டிக்கா மசாலா ஒரு ஆள் மட்டும் 5, 6 இல்லைனா சில பேர் 10 எடுத்து நான் பார்த்துருக்கேன். இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தீந்துரும் இது. கிளம்பும் போது பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் மட்டும் மழை இருந்தது. நான் அங்கே இது ட்ரேடர் ஜோ போகும்போது அங்கே மழை இல்லை, லைட்டாக தூரல் தான் இருந்தது. பட் நான் கடைக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது நல்லா கொட்டிக்கிட்டு மழை. ட்ரேடர் ஜோ போனதே வந்து பார்த்திங்கன்னா முட்டை இல்லைங்க, வீட்டில் முட்டைக்காக தான் போனது. அங்கே வந்து முட்டை வந்து சீக்கிரமாக தீந்துடுது. அதால் வந்து முதல்லலாம் நான் 2 வாங்கிட்டு வருவேன் முட்டை. மெயினாக வந்து முட்டை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடுவாங்க. அவங்க ஒயிட் மட்டும் சாப்பிடுவாங்க. அதால் ஒரு நாளைக்கு 3 அப்படி போட்டு கொடுத்துருவேன் நான் அவங்களுக்கு. அதில் சீக்கிரமாக பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா ஷ்ரெம்ப் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து $11.99 இது. நான் எப்போதுமே காஸ்கோவில் வாங்கலைன்னு வச்சுங்களேன். மோஸ்ட்லி வந்து நான் எப்போதுமே வாங்குற இடம் பார்த்தீங்கன்னா ட்ரேடர் ஜோவில் தான் வாங்குறது. காஸ்கோவில் வாங்கினேன்னா அங்கே போய் வாங்க மாட்டேன். காஸ்கோவில் வாங்குறது வந்து 2 நாள் தான் செய்வேன். சீக்கிரமாக தீத்துருவேன். அது ரொம்ப நாளாக ஸ்டாக் பண்ணி வைக்க மாட்டேன். நான்வெஜ் எல்லாம் வாங்கி அதே வாரத்தில் தீர்க்கிறதுக்கு தான் பார்ப்பேன் நான். இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இப்படி சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ட்ரேடர் ஜோவில் சிக்கன் ரொம்ப நல்லா இருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட தான் வாங்குறது. நான் வேறு எங்கேயும் வாங்க மாட்டேன். காஸ்கோவில் வாங்கிட்டு வருவேன். அந்த டெண்டர் லைன்ஸ் வாங்கிட்டு வருவேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அதை விட்டால் நான் காஸ்கோ இல்லைன்னா ட்ரேடர் ஜோ இந்த 2 இடத்துல தான் வாங்குவேன் சிக்கனு. வந்து பார்த்திங்கன்னா $10.12 வந்து பார்த்திங்கன்னா பனானா வாங்கிட்டு வந்திருக்கேன். பனானா ஆல்ரெடி வீட்டில் இருக்குது. அதால் நான் 5 பனானா இருக்குது. இதில் 5 மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா தேர்ஸ்டேக்கு அண்ட் டியூஸ்டேக்கு சாமி கும்பிட்றதுக்கு இது இந்த ஒரு வாரம் சாமி கும்பிட்றதுக்கு நான் யூஸ் பண்ணிடுவேன். இதுவே அவகாடோ வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப காஸ்ட்லி, $5.99 இருக்கும் முதல்ல. இப்போ $6.99 ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக ஏறி இருக்கு. மேபி இந்த 2-3 வாரத்தில் ஏறி இருக்கு இந்த ப்ரைஸு. ஏன்னா போன வாட்டி நான் வாங்கும்போது $5.99 வாங்கினேன் நான். காஸ்கோவில் நான் வாங்கலான்னு நினைப்பேன். பட் காஸ்கோவில் என்னென்னா ஆர்கானிக் இல்லை. அதால் நான் வந்து அவங்கக்கிட்ட வாங்க மாட்டேன். அடுத்தது இந்த உருளைக்கிழங்கு. இது வந்து $3.99 இது. நான் இது வந்து ரொம்பலாம் வாங்க மாட்டேன். எப்படின்னா இந்த மாதம் செய்கிறேன்னா ஒரு மாதம் வீட்டில் உருளைக்கிழங்கு பண்ணவே மாட்டேன் நான். இது ஏன்னா நான் உருளைக்கிழங்கு அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். சில நேரத்தில் நான் குருமா பண்ணனா கூட உருளைக்கிழங்கு எல்லாமே பண்ணிடுவேன் நான். பிளான் பண்ணாதான் இந்த வாரம் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சாதான் வாங்கிட்டு வருவேன் நான். இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலுமே தெரியும். இங்கே பாருங்கள், குட்டி குட்டி உருளைக்கிழங்கு.
சில நேரத்தில் வந்து பெருசாக இருக்கும், பெரிய உருளைக்கிழங்காக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 தான் வந்து நிற்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கலி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து $3.99 இது. கிரேப்ஸ் வந்து $5.99 இது. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போதுமே இப்போது ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதில் கிரேப்ஸ் வந்து நிறைய வாங்கி கொடுப்பேன் நான் பசங்களுக்கு. ஸ்கூலுக்கு மட்டும் நான் கிரேப்ஸு ஸ்நாக்ஸாக அனுப்ப மாட்டேன். ஏன்னா வந்து வீட்லேயும் சாப்பிட்றாங்க, ஸ்கூலுக்கும் அனுப்பிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதில் வந்து ஃப்ரூட்ஸ் எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன். சில நேரத்தில் மட்டும்தான் கொடுக்குவேன், ரொம்ப ரேராக தான் கொடுத்து அனுப்புவேன் நான். அதுவும் வந்து சொல்லிடுவாங்க, ஒரு நாள் சாப்பிட்டு வருவாங்க, மறுநாள் சாப்பிட மாட்டாங்க, அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. அதில் ஃப்ரூட்ஸ் மட்டும் கொடுக்காதீங்கன்னுவாங்க, நான் கொடுக்க மாட்டேன். இது 6 கேரட் வாங்கியிருக்கேங்க. ஒரு கேரட் வந்து $1 தான் இவங்கக்கிட்ட. இந்த ஒரு பேக் வந்து $1 தான். அது நான் எப்போதுமே 6 வாங்குவேன் வீட்டில். முதல் 8 வாங்கிட்டு இருந்தேன், அதால் அப்புறம் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா பசங்க வீட்டில் இருக்காங்கன்னா நான் ஜூஸ் கொடுப்பேன், அந்த டைமில் மட்டும் 8 வாங்குவேன். பசங்க ஸ்கூலுக்கு அந்த ஹோல் வீக் போகிறாங்கன்னா அப்போ ஜூஸ் கொடுக்க மாட்டேன் நான். அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 இருந்தால் போதும். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் தான் குடிப்போம். இது வந்து $2.99 இந்த பீட்ரூட்டு. அடுத்தது வந்து செலரி ஸ்டிக் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஜூஸ்க்காக. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ராவாக சாப்பிட்றதுக்கு. அந்த டைமில் பீனட் பட்டரில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொடுத்துருவேன் நான், சாப்பிட்ருவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி. இது வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் டைமில் $4.99 இருக்குங்க. சம்மர் டைமில் வந்து $3.99க்கு விற்பாங்க அவங்க. ப்ரெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ரெட்டு தீந்துருக்கு. இந்த ப்ரெட்டு நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க பசங்க, எனக்கே ரொம்ப பிடிக்கும். நானே இப்போ வந்து ப்ரெட்டை வந்து கம்மி பண்ணியிருக்கேன், சாப்பிட்றதில்ல. நான் டயட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நான் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக தான் டயட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. அது போகிற போக்கில் அந்த டெய்லியெல்லாம் செக் பண்ண மாட்டேன், அந்த ஹேபிட் என்கிட்ட இல்லை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா டிராஸ்டிக்காக வந்து அப்படியே கம்மியானேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் திட்டினாங்க, நல்லாவே இல்லை நீன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் போட்டுருக்கேன். எல்லோரும் இப்போ தான் நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் வந்து எனக்கு என்னென்னா, நான் முதல்ல வெயிட் கம்மி பண்ணல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அது என்னோட ஃபுல்லாக என்னோட சுடிதார், என்னோட சாரீஸ் எல்லாமே வந்து நான் வெயிட் கம்மி பண்ணப்போ தைச்ச சாரீ ப்ளவுஸ் தான். அதால் அது எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, திடீர்னு வெயிட் போட்டோம்னா அதெல்லாம் பிடிக்காம போயிடுச்சுன்னா உக்காந்துட்டு அந்த நூலெல்லாம் எடுக்கணும். என்னோட டாக்டரே வந்து சொன்னாங்க 15 kg 3 months வந்து கம்மி பண்ணது வந்து ஹெல்தி சாப்பாடு தான், ஹெல்த்தியாக தான் எடுத்துக்கிட்டேன் நான். எதுவுமே வந்து கிராஷ் டயட் எல்லாம் பண்ணல. ஆனால் என் டாக்டர் வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னாங்க. ரொம்ப கம்மியாயிட்டேன் நான். நடுவில் வெயிட் போட்டேன். என்னோட தங்கச்சி எல்லாம் தான் சொல்லி வந்து நான் வெயிட் போடு, நல்லா இல்லைன்னு. நான் வேணா என்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்குது, ஒரே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது வேணா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ப்ளூபெரி பெரிய பாக்ஸ் இருந்தது, 3 தான் இருந்தது. அது $8.99. அது வாங்கலாம் தான் நினச்சேன் நான். அதில் என்னென்னா எல்லாமே வந்து கொஞ்சம் கீழே வந்து நசுங்கி அதுலேருந்து ஒழுக ஆரம்பிச்சிருச்சு ஜூஸு. 3 பாக்ஸுமே அப்படி தான் இருக்குது, அதால் நான் எடுக்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஆர்கானிக் தான். இதோட ப்ரைஸ் வந்து $5.99. கம்பேர்ட் டு அது வந்து சீப்பு, $8 அது வாங்கியிருக்கலாம். ஆனால் வந்து அது ஒரு மாதிரி. இது வந்து கீனிவா ப்ரௌன் ரைஸ் பாஸ்தா, இதில் தான் பண்ணுறது எல்லாமே, நூடுல்ஸு பாஸ்தா எல்லாமே. இது நான் நிறைய வாங்கி வைக்க மாட்டேன், வீட்டில் ஒன்று தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதி தான் யூஸ் பண்ணுவேன் ஒரு வாட்டி, அடுத்த பாதி வந்து சின்ன பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 பவுண்டு $6 இருந்தது. இது வந்து 2 பவுண்டு வந்து $9. அதனால் இது நான் வாங்கிட்டு வந்துட்டேன். முட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2 வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த வாட்டி நான். இப்போ விலை ஏற்றிட்டாங்க. முதல்ல வந்து என்ன முட்டை விலை வந்து பார்த்தீங்கன்னா $3.98 இருந்தது. $3.98 இருந்தது. இன்னைக்கு தான் நாங்கள் நோட் பண்ணோம் $4.99 முட்டை இவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தியானத்துக்கு ஜீரா ரைஸ் அண்ட் தால் மக்கனி தாங்க பண்ணுறேன். நான் தால் மக்கனி வந்து 3 விதமாக பண்ணுவேன். ஒன்று வந்து வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணி பண்ணுவேன், இன்னொன்றில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணாமல் வெறும் தக்காளி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் போட்டு பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் ஆட் பண்ணல, எண்ணெய் விட்டுருக்கேன், அதில் ஜீரகம் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நல்லா வதங்கின பிறகு தக்காளி அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். தக்காளி ஒரு 5 to 6 நிமிஷம் நல்லா வதங்கட்டோங்க, ஏன்னா அந்த ரா ஸ்மெல் போகணும். அதுக்கப்புறமா வந்து மசாலா ஆட் பண்ணலாம். நான் தக்காளி எப்போதுமே மூடி போட்டு குக் பண்ணுவேன், ஏன்னா வெளியே தெரிக்காது.
தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. என்கிட்ட இப்போ வெறும் மிளகாத்தூள் தான் இருக்குது. இன்னும் இந்தியாவிலேருந்து எனக்கு மிளகாத்தூள் வரலை, குழம்பு மிளகாத்தூள். நான் தனித்தனியாக தான் ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு பவுட்ரு எல்லாமே தனித்தனியாக தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சாரீஸை. அது வந்து 2-3 புடவை வந்துருச்சு, இன்னும் ஒரு 2-3 புடவை வரல. அதால் ஹோல்டில் வச்சுருக்கேன் நான். ஏன்னா மொத்தமாக அனுப்புனா ஈஸியாக இருக்கும் கொரியரு, அதுக்காக. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் தாங்க ஆட் பண்ணுறேன். ஆனால் தனியாத்தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நான். எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. மெயினாக என்னோடய பெரிய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து மைல்டாக தான் காரம் எடுத்துப்பாங்க. அவங்களுக்காகவே நான் வந்து தனியாத்தூள் அதிகமாக ஆட் பண்ணிடுறது. அதான் தனியாத்தூள் அதிகமாக ஆட் பண்ணாலும் காரம் நல்லாவே தெரியுதுங்க. ஏன்னா நான் மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் காரம் நல்லா தெரியுது. அம்மா கொடுக்கும் போதே எனக்கு வந்து சொன்னாங்க, ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணேன், ஏன்னா நல்ல காரம் இந்த மிளகாத்தூள்னு சொல்லிட்டேன். நானும் வந்து ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறதுனா, கொஞ்சம் கீ இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணி கொடுத்துட்றது இப்போ என்னோடய பெரிய பொண்ணுக்கு. ஏன்னா என்னோடய சின்ன பொண்ணு வந்து நல்ல காரசாரமாக சாப்பிடுவாங்க. அப்படியே ஆப்போசிட் என்னோடய பெரிய பொண்ணு. ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து கொஞ்சோண்டு நான் தண்ணி விடுறேன். நான் பருப்பு வேக வச்சுருந்த தண்ணியே வந்து கொஞ்சம் இருக்குது, அதை ஆட் பண்ணுறேன். தண்ணி பத்தலை, அதால் நார்மல் வாட்டர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து தக்காளி அரைச்சி விட்டோம் இல்லையா, அந்த பாத்திரத்துலேயே நான் தண்ணி ஆட் பண்ணதால் அந்த கலரில் இருக்குது. இப்போ திருப்பியும் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணுங்க. அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம பருப்பை ஆட் பண்ணால் போதும். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க தாலை, அதை வந்து ஆட் பண்ணிடுறேன். இது கருப்பு உளுந்து தான். கருப்பு உளுந்து, ராஜ்மா. கருப்பு உளுந்து 1 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ராஜ்மா வந்து 2 ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் நிறைய ஆட் பண்ணக்கூடாது ராஜ்மா. அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து இதை ஒரு 30 நிமிஷம் வந்து குக் பண்ணோங்க. ஆனால் நடுவில் நம்ம மூடி எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் மூடி போட்டு குக் பண்ணுறேன் நான். நான் எப்போதுமே பட்டர் தான் ஆட் பண்ணுவேன். இந்த வாட்டி வந்து நான் கீ ஆட் பண்ணுறேன் நான். ஏன்னா பட்டர் ஆட் பண்ணால் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட மாட்டார், அதால் நான் வந்து கீ ஆட் பண்ணுறேன் நான். கீ வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி நல்லா விட்டுட்டு நான் நல்லா குக் ஆகினாங்க. இப்போது நான் அதால் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிவிடுவேன் நான் இதை. நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து மேத்தி லீவ்ஸ் ஆட் பண்ணிடலாம். மேத்தி லீவ்ஸ் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுப்பேன் நான். அப்படி பண்ணுறது தான். உங்களுக்கே பார்த்தா நல்லா தெரியும். நல்லா வந்து அந்த க்ரீன் கலர் நல்லாவே தெரியும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷுன்னு. ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல். கடையில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பண்ணல. இப்போ வந்து புதினா ஆட் பண்ணிடுறேன் நான் இதில். கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றினோன்னே, ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் விட்டோன்னா கிரேவி மாதிரி ஆகிடும். இதில் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு நல்லா போகும், இட்லிக்கும் போகும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ்க்கு சூப்பராக போகும். அதெல்லாம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜீரா ரைஸ் தான் பண்ணியிருக்கேன் நான். எங்கள் பசங்களோட ஃபேவரெட்டு ஜீரா ரைஸு. அவங்களுக்கு ஜீரா ரைஸ் வித் சிக்கன், ஜீரா ரைஸ் வித் பனீர் டிக்கா மசாலா, ஜீரா ரைஸ் வித் தால் மக்கனி, அது மாதிரி தான் கொடுத்து நான் பழகியிருக்கேன் சின்னதுலேருந்தே. ஏன்னா என் வீட்டு பக்கத்தில் எல்லாரும் பார்த்திங்கன்னா நான் ஸ்டே பண்ணது போது நார்த் இண்டியன்ஸு. அவங்க வீட்டில் பண்ணும்போது குழந்தை போய் விளையாடினால்னா அவங்க வந்து ஃபீட் பண்ணுவாங்க அவங்களுக்கு. அதனால் அப்படியே நானும் வந்து சரி அவங்க அதுலேருந்து நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டு. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து தான். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 தான் நம்ம வந்து ராஜ்மா போடணும். ராஜ்மா நிறைய போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது மெயினே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தோட டிஷ்ஷு தான் இது, அதுக்காக தான்.
ஜீரா ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். கீ ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஜீரகம் நல்லா 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டை ஆட் பண்ணுறேன் நான். மற்ற மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா பவுடராக தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து அந்த ஹனி சீட் மட்டும் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் தான் நான் போடுறேன் நான். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அந்த ஸ்மெல் போன பிறகு புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். நீட்டமாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிடலாம். இந்த கொத்தமல்லி, புதினா வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடுறேன் நான். நல்லா வதங்கின பிறகு அரிசி வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் நான். அதை ஊறின பிறகு நம்ம அரிசியை வந்து இப்போ நான் ஆட் பண்ணிடுறேன் நான். 1 கப் ரைஸ்க்கு வந்து 2 கப்பு தண்ணி விடணும் யூஸ்வலாக. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப்பு தண்ணி தான் விடுறேன் நான். உப்பு நான் ஆட் பண்ணுறேங்க. உப்பு எப்போதுமே நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கரெக்டான உப்பு அளவு போட்டுங்க. 1/2 ஸ்பூனுன்றது ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுங்க. ஏன்னா உப்பு நீங்கள் இதை போட்டுட்டு குக்கர் போடுறதுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா உப்பு அளவு தெரியும். அப்போ வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு கரெக்டான உப்பு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாங்க. ஒரு விசிலில் குக் ஆகிடும். கார்னிஷுக்கு ஒரு சின்ன ஸ்லைஸ் பட்டர் மேலே வைக்கிறேன். ரொம்பலாம் வைக்கல. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பட்டர் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட மாட்டாங்க. முதலே சொல்லியிருப்பேன் நான். அதால் தான் மெயினாக இப்போ வந்து நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனா ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டரில் தான் பண்ணுறது நான். தால் மக்னி எப்போதுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை. லஞ்ச் ரெடி ஆகிடுச்சிங்க. ஜீரா ரைஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. வீடே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது. இப்போ சாப்பிட்டுட்டு நாங்கள் மாலுக்கு கிளம்புறோம். என் பொண்ணுக்கு வந்து ப்ராம் ட்ரெஸ் வாங்கணும். இன்றைக்கே வாங்க போகிறது இல்லை. ஒரு 4-5 கடை போய் பார்த்து எப்படி இருக்குது, என்ன ரேட்டு அதெல்லாம் பார்க்கணும் நான். அதெல்லாம் பார்க்கலாம் தான் பிளானில் இருக்கோம். அவங்க ஃப்ரெண்டும் வந்து இன்றைக்கி மாலுக்கு வராங்க. அவங்க சீனியர்ஸ் எல்லாம் ஒரு கேம் விளையாடுறாங்க. அந்த கேமோட லாஸ்ட் டே இன்றைக்கி. என் பொண்ணு கண்டிப்பாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியே ஆகணும் அவங்களோட டார்கெட்டர் மேலே. அவங்களும் வந்து மாலுக்கு வராங்க. அதால் அங்கேயே ஸ்ப்ரே பண்ணிடலான்னு அவங்க பிளானில் இருக்காங்க. நான் அடுத்த வீடியோவில் எங்கெல்லாம் போனேன், என்ன ட்ரெஸ் எல்லாம் பார்த்தேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பார்ட் 2வாக அந்த வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் எங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். கம்பு தோசைக்கு மாவு அரைச்சிட்ருக்கேன். இட்லி மாவு அரைச்சி வச்சுட்டேன் நான். இட்லி மாவு அரைச்சி வச்சு தான் கடைக்கே போனேன் நான்.